அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பரமக்குடி சந்தை. பரமக்குடி சந்தையை பொறுத்தவரை இது சிறப்பு சந்தை, தீபாவளிக்காண்டி சிறப்பு சந்தை இன்றைய நடைபெற்றது. இச்சந்தையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி செம்பரி சந்தை. செம்பரி அவ்வளோதான் இறங்கலை, இருந்தாலும் ஒரு சில குட்டிகள் இறங்குச்சு, அதை விலை வச்சு எடுத்தாங்க. அதில் தான் வீடியோவை போட்டிருக்கோம். நாளை காலையில் வெள்ளாட்டு சந்தை கூடுது. ஆனால் இன்றைக்கி தீபாவளினால சிறப்பு சந்தையாக வச்சுருந்தாங்க. ஆனால் அவ்வளோ தூரத்துக்கு வேகம் இல்லை. சனிக்கிழமை வச்ச சந்தை அவ்வளோ வேகம் இல்லை. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வெள்ளாடு சந்தை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வெள்ளாட்டு சந்தையும் அதே மாதிரி நடக்கும். சந்தையில் பொறுத்தளவு குட்டிகள் கொஞ்சம் விலைவாசி கொஞ்சம் கூட தான் சொன்னாங்க. ஆனால் வாங்குறதுக்கு வியாபாரி வரல. இது லோக்கல் வியாபாரிகள் தான் வாங்கினாங்க. அந்த குட்டி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக புருவ குட்டி கிடந்துச்சு. விலை வச்சாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச வியாபாரி, நம்ம அண்ணங்க தம்பி கடை தான். விலை வச்சாங்க. ஒரு 1100 தரேன்னு சொன்னாப்புல. எல்லாம் புருவ குட்டி. இந்த குட்டி ஃபுல்லாக கிடா குட்டியெல்லாம் தனியாக பிரித்து 12,200 கொடுத்துட்டாரு. புருவ குட்டியை 11 சொல்லியிருந்தாங்க. 10 கேட்டாங்க. 10 கேட்டு 10,500 முடியே கேட்டாங்க. ஆனால் நாங்கள் கேட்டது 10 கேட்டோம். இன்னொரு குரூப்பு 10,500 கேட்டாங்க. அதோட வேண்டாம் சொல்லி விட்டாச்சு. ஆனால் குட்டி நின்றது. எப்படி தின்னுச்சுன்னு தெரியல. மறுபடி இதே மாதிரி ஒரு சில குட்டிகள் இறங்குச்சு. வளர்ப்புக்கு 2 பேர் வந்திருந்தாங்க. அவங்க எடுக்கலை. குட்டி கம்மியாக இறங்கினதுனால எடுக்கலை. ஒரே ஒருத்தர் மட்டும் குட்டிகள் பிறக்கினாப்புல. 12 13 விலை சொன்னாங்க. அந்தளவுக்கு விற்கலை. இப்போலாம் மயிலம்பாடி, நம்ம பரமக்குடியை பொறுத்தவரை மயிலம்பாடி, ஒரிஜினல் மயிலம்பாடி பரமக்குடிக்கு தரமான குட்டிகளாக இறங்கும். குட்டிகள் பார்த்திங்கன்னா விலை கொஞ்சம் ஏங்கி சொல்லுவாங்க, அப்புறம் ஓரளவுக்கு விட்டுருவாங்க. ஆனால் பார்த்து எடுக்கலாம். வந்தால் பார்த்து எடுக்கலாம். அந்த இடைத்தரகர்களை தவிர்த்து நீங்களே குட்டிகளை பார்த்து எடுத்திங்கன்னா எடுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம யாரையும் கூட்டிகிட்டு எடுக்கணும்னு தேவை கிடையாது. 12 12,500 குட்டி எடுத்தோம்னா நம்மளுக்கு ஏதோ நிற்கும் வளர்ப்புக்கு எடுக்கிறவங்களுக்கு. அதுக்கு மேலே போய் எடுத்தோம்னா கொஞ்சம் கடிசு தான். விற்கும்போது கொஞ்சம் சிரமப்படணும். அது ஒன்று தான். அதில் உடைய நல்ல குட்டிகளாக பார்த்து கொஞ்சம் நோய்வாய் குட்டிகளை பார்த்து எடுக்கணும். ரொம்ப பேர் கேட்பாங்க, வந்தாண்ணா எடுத்துறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம எடுத்து கொடுக்குறதுல நம்ம இருந்த லோக்கலில் இருந்தால் எடுத்து கொடுக்கலாம். நம்ம வெளியில் இருக்கிறதுனால கொஞ்சம் எடுத்து கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அவ்வளோதான். மித்தபடிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம எடுக்கிறதுல இங்கே பொறுத்தவரை மயிலாம்பாடியை பொறுத்தவரை அப்படி ஒன்றும் பெரிய கிராக்கினா வைக்கல. 13 மேலே போய் எடுத்தோம்னா நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வளர்க்குறதுக்கு, அவ்வளோதான். கொஞ்சம் பெருங்குட்டிகள் அந்த அளவுக்கு இழுவை இருக்காது. மாதிரி பொடி குட்டிகள் தான். இது போல் வளர்ப்புக்கு ஏற்ற குட்டிகள் தான். இந்த நிற்கிறது போல புருவ இதுக்கூடைய கிடா குட்டிகள் பக்கத்தில் கிடக்கும். இது மாதிரி வீடியோவில் அதிகமான வீடியோவில் போட்டிருக்கேன். அப்படியே கண்டிப்பாக பார்த்தா தெரியும். இதை மட்டும் கட் பண்ணி இப்போ தீபாவளி சிறப்பு சந்தைன்னு சொல்கிறதுக்காண்டி கட் பண்ணி இதை மட்டும் எடுத்து போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் பின்னாடி குட்டி வீடியோலலாம் வரும், பாருங்கள். இப்போ சந்தைகள் மாற்றி இப்போ காலையிலே குட்டிகள் இறங்கிடுது. அதாவது நார்மல் சந்தை பார்த்திங்கன்னா புதன்கிழமை காலையில் 8 மணி 7 மணிக்கெலாம் குட்டி இப்போ இறங்க ஆரம்பிச்சிருது. டைம் மாறினதுனால தான் நம்மளால் வீடியோ சரியாக போட முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுது. முன்னாடி நைட்டு இறங்குச்சு, நம்ம போயிட்டு நம்ம ஒர்க்கை முடிச்சுட்டு எடுக்கிற கரெக்டாக இருந்தது. இப்போ நம்ம போயிட்டு வர முடியாதனால கொஞ்சம் வீடியோ எடுக்க முடியல. செம்பரி சந்தை எடுக்க முடியல, வெள்ளாட்டு சந்தை மட்டும்தான் எடுக்க முடியுது. அந்த மாதிரி இன்றைக்கி லீவ் டைம்னால இந்த செம்பரியுமே இளையாங்குடி சந்தைக்கு போயிட்டு வந்தோம். பார்த்தா இறங்கியிருந்தது. செம்பரி சந்தை இறங்காது கூடாதுன்னு நினச்சோம். ஆனால் ஓரளவுக்கு இறங்குச்சு. ரொம்ப இறங்கலை, ஓரளவுக்கு இறங்குச்சு. விலைவாசிகள் ஒன்றும் இல்லை. எல்லோரும் சொல்கிறாங்க குட்டி இறங்கியிருக்கு, விலைவாசி கிடக்கு. அப்படின்னா கிடையாது. குட்டி இறங்குது, யாரும் விலைவாசியை விட்டு கொடுக்கல. திருப்பி ஏற்றிட்டு போகிறாங்களே ஒழிய யாரும் சரி வந்துருச்சு ஒரு 500 குறைச்சி விடுவோம் அப்படின்னா யாரும் விடலை. 12,000 10 கிலோ விழுதுன்னா 12,000 சொன்னாங்கன்னா 10 10,500 தான் தீர்தே ஒழிய 8 7 எந்த குட்டியும் தீர மாட்டேங்குது. அதெல்லாம் விலைவாசி கடிசாக தான் இருக்குது. எந்த ஒரு இதுவும் கிடையாது. அண்ணன் ரொம்ப பேர் தான் கேட்குறாங்க, ஆனால் பரமக்குடி குட்டி எடுக்கலாமாண்ணே? ஆனால் எடுக்கலாம், தாராளமாக குட்டிகள் எடுக்கலாம். ரொம்ப பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. தாராளமாக மயிலம்பாடி குட்டி வந்தால் நல்லா எடுக்கலாம். பரமக்குடியை பொறுத்தளவில் குட்டி ஓரளவுக்கு இறங்குது. இனி மழை காலங்கள் கொஞ்சம் குட்டிகள் பார்த்து எடுக்கிறது தான் நல்லது. குட்டி இறங்கினாலும் விலைவாசிகள் கொஞ்சம் கடிசாக தான் இருக்குது அப்படின்னா ஒருத்தருக்கு சொன்னாப்புல. ஒன்று அது என்ன காரணம் அப்படின்னா அந்த மாதிரி நிலைமைகள் ஆகிப்போச்சு இப்போல்லாம் சந்தையெல்லாம். அதாவது என்ன, இங்கிட்ட 500 அங்கிட்ட 500 சொல்லிட்டு விலையில ஏற்றி விட்டு போயிடறாங்க. வாங்கி வளர்க்குறதுக்கு ரொம்ப சிரமப்பட வேண்டியதாக இருக்குது. வளர்க்குறதுக்கு ஒரு பிரயோஜனம் கிடைக்கிதில்ல சில பேர். அது ரொம்ப பேர்லாம் புலம்பியிருக்காங்க. சந்தையிலுமே இந்த கடாயை வளர்த்து பெருங்கடாயை கொண்டு விற்றோம்னா 7 கரையத்துக்கு இப்போ ஜோடி 14,000 கரையத்துக்கு விற்க முடியுதில்ல சந்தையில் கொண்டு அப்போ நம்ம ஏதாச்சும் வெளியில் யாருக்காச்சும் மொத்தமாக தான் ஏற்றி விடுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் எடுக்கிறது பார்த்து எடுங்க. ஒரு 13 பார்த்து எடுங்க. அதுக்கு மேலே போயிட்டாவே அது சிரமந்தான். மிஞ்சி போனால் குட்டிகள் நல்லா அழுத்தமாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னா 14 13 எடுக்கிறீங்க. அதை நம்ம எடுத்து வளர்த்து விற்க முடியாது. ஏன்னா அந்த குட்டி கிறங்கி அதுக்கு நம்ம தீவனம் வச்சு அப்புறம் தான் அது ஒன்றும் எடுக்கும்போதே கொஞ்சம் கிறக்கமான குட்டிகளை எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வளர்ப்புக்கு நல்ல குட்டி எந்திரிச்சு ஓடியாந்துடும். அது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் கொஞ்சம் கிறக்கமான குட்டிகளாகவே எடுக்கிறவங்க, வளர்ப்புக்கு எடுக்கிறவங்க எடுத்தால் நல்லது.
குட்டியை பொறுத்து இந்த குட்டினா பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து அங்கே கொடுத்துட்டு கொண்டு வந்தவர்கிட்ட வாங்கினாப்புல நம்ம வச்சு தீர்த்து விட்டோம். அந்த குட்டியை நிற்கிற குட்டி எல்லாம் கிடா குட்டி தான். அப்போ வந்து அவர் சொல்லும்போது கொஞ்சம் 13,500 சொன்னாப்புல அந்த கிடா குட்டியில் ஃபுல்லாத்தையும். ஆனால் வாங்கினது கொஞ்சம் கீழே தான் வாங்கினாப்புல, ரொம்ப ஒன்றும் கீழேன்னு சொல்ல முடியாது. அவர் வாங்கினது கொஞ்சம் கடிச்சு தான். ஆனால் அவர் வாங்கி இவர் தனியாகிட்டு லாபத்துக்கு விற்கையில் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது நம்மளை மாதிரி ஒரு வளர்க்குறவங்க கைக்கு போயில ரொம்ப அது சிரமமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் என்ன தைரியம் அவர் கொஞ்சம் அதை உடச்சி வாங்கலாம். ஆனால் அவர் என்ன தெரியும் எப்படியும் யாராச்சும் வந்து வாங்கிறாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு இதில் தானே அவர் வாங்குறாரு. அப்போ வந்து நம்மளுக்கு அந்த குட்டி எப்படியோ ஒருத்தர் வந்து ஏற்றும் போது ரொம்ப சிரமமாக இருக்குது. குட்டி பொடிசும் கிடக்கும் பெருசும் கிடக்கும், அதில் பார்த்து வாங்கணும். இது ஒரு இது தான். அண்ணனா ஒருத்தர் ஏன் போன அண்ணே வரேன், புதுக்கோட்டையிலேருந்து அண்ணன் ஒருத்தர் ஏன் போன அடிப்பாப்பில் அண்ணே வரேன் குட்டி எடுக்கலாமா அப்படின்னு. நான் அதான் சொல்கிறது, நம்ம ஏற்கனவே ஒரு ஆட்டம் எடுத்து கொடுத்தோம் அண்ணனுக்கு அவருக்கு. அதனால் ஏன் கேட்பாப்பில் எப்படின்னா இருக்குது சந்தை நிலவரம் எப்படி என்னதுன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து கொடுத்தா அவருக்கே தெரியும். எது நம்ம வாங்கினது கிடையாது. அவர் செலவுக்கு ஏதோ கொடுத்துட்டு போனார் ஒழிய நம்ம தனியாக குட்டிக்குன்னு சொல்லி எதுவும் கேட்கல, யார்ட்டையும் எதுவும் எதிர்பார்க்கவும் கிடையாது. அந்த அளவுக்கு தான் நம்மளை பொறுத்தளவு குட்டி யாருக்குன்னு கேட்டால் கூட நீங்களே வந்து எடுத்துக்கங்கன்னே தான் சொல்லுவோம் முடியும். நம்ம எடுத்து கொடுக்க மாட்டோம். சந்தை நிலவரங்களை கேட்டால் சொல்லுவோம். இப்படி போய்கிட்டு இருக்கு, இப்படி இருக்குது சந்தை அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கணும். அதான் பெரிய விஷயம். இல்ல தம்பி இல்லடா அப்ப அவர் வாங்கினவர் எப்படி பயங்கரமா வள சொல்லுவாரு? சத்தியமா வாங்கினதே அவர் தான் வாங்கினாரு. போயா 17,000 சரிதான். 14 கணக்கு ரைட் 500 சேர்த்து நல்லா இருக்கு. நல்ல நாளைக்கு நீ நல்ல மனுஷன் நல்லா இருக்கு. வாங்க முடியல இங்க வந்து கீழே கேட்டா ஐயாவை போய் பார்த்தோம். ஐயாவோட போட்டு கொடு. ஐயாவோட போட்டு சேர்த்துல வாங்கியிருக்கேன். ஐயாட்ட போயிருக்கேன். வரணும்ல வண்டிக்கு சேரணும்ல 10 அட்டை வாங்கிடணுங்க. 2 ரூமு கிடக்கு. அந்த ரூம் அதெல்லாம் தாங்கியாச்சு. கொட்டைக்குட்டி நமக்கு இருக்கு. உங்க மாதிரியாலும் கிடைக்க இருப்பியா? அதுக்கு போகக்கூடாது. அது வந்து காய்கறி சந்தை. பாருங்க பாருங்க கொட்டை கிடக்காரு. கொட்டை குட்டி 6 கிடக்கு. 7 ஒரு குட்டி கூட இருக்க மாட்டேன். பேர் கெட்டு போகணும். நம்ம அப்படியா இருக்கிற அப்பா கொண்டு வரதில்ல. எவ்வளோ வேணா நான் இருப்பேன். நான் அப்படியா இருக்கிற சேர்த்த நல்ல சுத்தம் வித்துருச்சா? எவ்வளோ அக்கடா விட்டுக்கலாமா? 11 சம்பளம் கூட தான். 1200 வித்துருக்குன்னா பரவாயில்லையா? இது 10 கூட வந்துருச்சு குட்டி.
தூரம் போட்டு அடிப்போம் வா அமௌண்ட்டா வா 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 அப்புறம் தருமணி கீழே பார்த்து உள்ள கிடா குட்டி 12,100 12,100 விற்றுருக்காங்க 12,200 கீழே சாணிடா பார்த்து வரா கீழே சாணியாடா உட்கார் ஆமாம் ஏன் போட்டுக்கிட்டு மீட்ரு அப்புறம் அதுக்கு மேலே உங்களுக்கு என்னது 32 ரூபா இருக்கும் பாரு இது வள இருக்கு 32 ரூபா சொல்லியாச்சு 33 வேணுமா வியாபாரம் உண்டு கேட்டோம்னா முறையாக ஒரு மனுஷனை மதிக்கணும் மனுஷனை கேட்கணும் எல்லாரும் எங்களுக்கு வண்டி வாடகை இருக்கு ஒரு குட்டி குடிக்கிறதுக்கு 5 ரூபா கூலி கேட்குறாங்க சும்மா நண்டு கேட்குறோம்னா சொல்லியாச்சு இல்லைண்ணே போட்டு கொடுக்க மாட்டேன் சொல்லியாச்சு நல்ல முடியாது நண்டு வெட்டிட்டா புரி வெட்டினா வெட்டினமாக இருக்கும் இந்த மாதிரி புரி வெட்டிட்டா வெட்டிட்டமாக இருக்கும் $11,800 வேணுமா 10 கேட்டு 11 கேட்டேன் 11 இப்போ 600 கொடவுடி 6 வச்சு 12 கிடா விட்டு 800 500 கிடைச்சி 600 சொல்லியாச்சு வீடுனே சும்மா விட்டு உடனே போட்டு விற்கிறாள் எல்லாம் ஒரே தரம் வளர்க்கவன் வாங்குறேன் அவன் மறுபடியும் விற்கிறாளுங்க விடுங்க அறுத்து விடுவோம் நாங்களும் அப்புறம் வாங்கிக்கிறோம் விற்கிறாள்னு நானும் கேட்டேன் 1000 சேர்த்து விட்டா ஊரே கூட 10 கிட்ட 11 சொல்லிட்டாங்க திருப்பி 100 சேர்த்தாச்சு 100 சேர்த்து போட்டு அதுதான் நினைக்கிறாங்க எவ்வளோ எட்டியா 11 சொல்லிட்டாங்கண்ணே திருப்பி 100 சேர்த்து சொல்லியாச்சு நல்ல பெருங்குட்டி இது அது 800 சொல்றாங்க இப்போ நான் 600 சொல்லிட்டு 100 சேர்த்து சொல்லிட்டேன் சரி விடுங்க அவர் 100 விடுங்க தள்ளி 100 சேர்த்து விட்டுனேன் 100 பக்கத்தில் என்ன அப்படின்னு 100 அவருக்கு 100 போய் நீ 100 போடு என்ன இருக்கு விடுனே போட்டு விடுனே அவரும் போய் விற்கிற வரனே கறி கடை ஆளு கிடையாது ஒட்டுக்கு போட்டு நாங்கள் வாங்கியிருக்கோம் அது நீங்க அவங்க போய் விற்கிறவங்க தானே விற்கிறவங்க தானே அவர் போய் போய் அவனுக்கு 12 ரூபாய்க்கு விற்றுக்குவார் அவர் போய் இல்ல அவரே கொண்டு போய் 12 ரூபாய்க்கு விற்றுக்குவாரா அவர் ஏத்து கூலி இறக்கு கூலி எல்லாம் இருக்கு கொட்டைக்குட்டி வெட்டிட்டீங்களா முடி வெட்டினா அவங்க வாங்கிட்டாங்கன்னு அர்த்தம் அதுக்கு முடி வெட்டுறாங்க $100 வியாபாரம் நிற்கும் போகும் விழாக்குட்டியை பார்த்து வெட்டிக்க விழாக்குட்டி எத்தனை விட்டுக்கா வெட்டிக்க என்னப்பா அதான் நீ பார்த்து வெட்டிக்கிறேன் ஒரு சொன்னதுக்கப்புறம் நீ பார்த்து பிடிச்சிக்கிட்டு இருக்காரு அவர் குட்டி
தீந்துருச்சா? அதெல்லாம் பாரு. தீந்துருச்சா? எத்தனை கிலோ வரும்? இன்னும் நேரம்ல ஒரு வாரத்துக்குள்ள குடுக்கடாய் ஆயிரும் அது. இந்த சின்ன குட்டி குடுக்கடாய் கலந்து கலந்து வரேன். அதுக்கு என்ன குறைஞ்சிடாங்க? அது எட்டையாவது நிறைய கிடைச்சு எட்டையாவது கிடந்துன்னு சொல்கிறா, சம்பளம் கிடந்துச்சு. கிடைச்சுன்னா எவன் வேணா வெட்டி கொடுக்குறாள். பூரா நன்றேன் பூரா பசலை பால் குடி பால் ஊற்றி நம்ம அப்பா வாத்தியாப்பா வாத்தியா சொல்லுங்க அது பாருங்க. எல்லாம் கிராவுண்ட் எல்லாம் கிராவுண்ட் பாருங்க. நான் ஒரு அது ரெண்டை பாருங்க. ரெண்டு ஆமாண்ணே கொடுக்குறது 13 ரூபா கொடுங்க. 13 ஒரு 4 மணிக்கு வந்துடுறேன். போடலாமே. 13 எல்லாம் கடையில் பண்ணி நாங்கள் வியாபாரி தான். 200 ரூபா கொடுத்து போகிறது தானே. ஆனால் விலை 13 சொன்ன விலை ஆணுக்கு 200 200 500 பிடிச்சிங்க. குட்டிக்கு 100 ரூபா ஓப்பன் பண்ணி தான் எனக்கு 200 ஆணுது 200 500 பிடிச்சிங்க. வேலை எந்த குறையும் இல்லை. அதான் அவருக்கு திருப்பி விட்டுது. அவரே கேட்டுக்குங்க. நான் 2 ரூபாய் கேட்டு 2 100 சொன்னாங்க. சரி அவர் வந்து குட்டிக்கு 100 அவர் 15 ரூபா சொல்லி 12 குட்டி 100 ரூபா குட்டிங்க. என்ன ஓப்பன் பைஸ் குட்டி 100 ரூபா கேட்குறேன். என்னதான் வாங்கினார்? சம்சாரத்தை தான் வாங்கினார். 100 ரூபா தக்கத்தில் நின்று இருந்து இப்போ நான் சொல்லி தான் தீர்த்து கொடுத்துருக்கேன். அந்த மாலையிலேயே சாப்பிட வாங்கினேப்பா அழகரே வேலைப்பா சொல்லப்பா அந்த மாலையில 2 இருக்குடா 2 பண்ண அவங்களுக்கு அவர் என்ன யாராலும் தாலி கட்டணும் பண்றீங்க விடு தாலி கட்டுறதுக்கு யாரும் ஆள் பார்க்கணும்